أشهد أن لا إله إلا الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்துடைய 25வது நோன்பை நோற்ற நிலையில் அதிகாலையிலே அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையையும் நிறைவேற்றிவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நற்காரியங்களையும் அவன் ஏற்று அதற்குண்டான நிறைவான நற்கூறிய நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. அன்புக்குரியவர்களை, நாம் செய்கின்ற இந்த அல்லாஹ்வுடைய கடமைகள் வாயிலாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மகத்தான வாழ்க்கை, பேரின்ப வாழ்க்கை மறுமையிலே அதை பெற வேண்டும். அதற்குண்டான வழிகள் என்ன என்பதை தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ரமலானிலே சுவனப்பாதை என்ற ஒரு தலைப்பை தேர்வு செய்து அதன் கீழ் சொர்க்கத்தை பற்றிய பல்வேறுபட்ட செய்திகளை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் தெரியவிருக்கின்ற விஷயம் என்னவென்றால், சொர்க்கத்திலே படைத்தவனை பார்த்து அல்லாஹ்வை பார்க்கின்ற பாக்கியம். இதுதான் சொர்க்கத்தில் உள்ள பாக்கியங்கள் எல்லாம் உச்சகட்டமான ஒரு பாக்கியம். வல்ல இறைவன் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து ரட்சித்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பரிபாலிக்கக்கூடிய அந்த படைப்பாளனாகிய அல்லாஹ், அவன்தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க படைத்திருக்கிறான். எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து ரட்சித்து அவன்தான் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். அந்த படைப்பாளனாகிய அந்த அல்லாஹுவை யாரால் உலகத்தில் பார்க்க முடியாது, யாரும் பார்த்ததும் இல்லை. பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கெல்லாம் மறுப்புத்தான் வந்திருக்கிறது. நபிமார்களிலே சிலர் அல்லாஹுவை பார்க்க வேண்டும், அந்த வல்லமை மிக்க அந்த நாயன் எப்படிப்பட்டவன் என்பதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அவர்கள மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முக்கியமானவர்கள். ரப்பி அரினி அன்துர் இலைக், யா அல்லாஹ், உன்னை எனக்கு காட்டு, நான் பார்க்க வேண்டும். எங்கிருக்கிறாய், நீ எப்படி இருக்கிறாய், பார்க்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, லன் தரா, உம்மால் என்னை பார்க்கவே முடியாது. வலாக்கின் நின்துர் இலல் ஜபல், நீ அருகாமையில இந்த மலையின் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறீரோ அந்த மலை நீர் பாரும். நான் அந்த மலையிலே என்னுடைய காட்சியை, என்னுடைய ஒளியை அந்த மலையிலே நான் செலுத்துவேன். அப்படி செலுத்தும் போது அந்த மலை அது இடத்துல ஸ்திரமா இருந்தால் உம்மால் என்னை பார்க்க முடியும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தானா தன்னுடைய அந்த ஒளியை, தன்னுடைய சக்தியை அந்த மலையில பாய்ச்சினான். அப்படி பாய்ச்சின உடனே அந்த மலை சுக்கு நூறாகிவிட்டது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்களா இல்லையா பெரிய அந்த நேரத்துல நடக்கிற சம்பவம். உடனே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல வருந்தி, அல்லாஹ், நான் தெரியாமல் கேட்டு விட்டேன், இப்படி பவர்ஃபுல்லான உன்னை என்னால் பார்க்க முடியாது, என்னுடைய பார்வை தாங்காது, அது எனக்கு ஆற்றல் இல்லை என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த காட்சிப்படுத்த அவர்களை பார்க்க முடியவில்லை. அவருடைய ஒளி
ஒளியின் அந்த பிரகாசக்கூடிய அல்லாஹ்வுடைய பிரகாசத்தின் பவரைத்தான் அவர்கள் பார்த்தார்கள். லேசா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார், பார்வைகள் அவனை சென்றடையாது, ஆனால் அவன் எல்லா பார்வைகளையும் அவனுடைய பார்வை சென்றடையும். எந்த பார்வையும் அவனை சென்றடையாது, எல்லா பார்வைகளையும் அவன் பார்ப்பான், அவனால் பார்க்க முடியும். மனித பார்வை மற்ற எந்த பார்வையும் அவனை போய் சென்றடையாது. அது உலகத்தை பொறுத்தவரையில் அதுதான். கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்று சொல்வார்கள். காண்பில்லை உலகத்துல அப்படிதான் வச்சுதான். நீ அங்கதான் பார்க்க, மறுமையில தான் அல்லாஹ் பார்க்க முடியும். ஆனால் மறுமையில மறு உலகத்துல அல்லாஹ்வை பார்க்க முடியும். அதுதான் உண்மையான மூமின்களுடைய அடிப்படை கொள்கைகளிலே ஒன்று. குர்ஆன் அதை நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. உஜூஹு யௌமைதின் நாதிரத்துன் இலா ரப்பிஹா நாதிரா, அழுத்தமாக சொல்கிறது. பல முகங்கள், செழிச்செழிப்பான குதூகலமான பல முகங்கள் அந்த ரப்பை, அவர்களுடைய ரப்பை அவர்கள் கண்களால் பார்ப்பார்கள், வாழ்த்து மகிழ்வார்கள். அது மறுமையிலே நடக்கும். அந்த அல்லாஹ் தன் அடியார்களுக்கு காட்சிப்படுத்துகின்ற முதல் இடம் எதுவென்றால், மறுமையில உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் ஒன்று கூடுகின்ற மைதானம். இந்த மைதானம் மாஷர் மைதானம். அதாவது மனிதர்களுக்கு தீர்ப்பு வழங்குகின்ற மன்றம். அங்குதான் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கெல்லாம் தீர்ப்பு வழங்குவான். நியாய தீர்ப்பு வழங்குகின்ற நாளிலே அல்லாஹ்வுடைய வருகை. அதை பற்றி குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. மறுமையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, நபியே, அந்த நாளையிலே உம்முடைய ரப்பு ஆகிய அந்த இறைவன் வருவான். அப்படி வருகின்ற நேரத்திலே இரு புறத்திலும் வானவர்கள் மலக்குகள் அணிவகுத்து நிற்பார்கள். பாக்கிறமா இல்ல, உலகத்துல பெரிய பெரிய மன்னர்கள் வரும்போதும், பெரிய அதிகாரிகள் அமைச்சர் வரும்போதெல்லாம் காவல்துறை காவல்காரன்னா பரிசா நிக்கிறானா இல்லையா? பரியாச்சு பரி. அல்லாஹ் தஆலா அந்த படைப்பாளருடைய வருகை எப்படி இருக்கும் என்று நம்ம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. நம்ம மலக்கே பார்த்தது இல்லையே. ஆனா எப்படி அவர் நிற்பார்கள், அது அல்லாஹ் மறுமையில தான் பார்க்க முடியும். ஆனால் நிச்சயம் அந்த நியாய தீர்ப்பு வழங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் வருவான். மலாயிகத்துகள் எல்லாம் அணிவகுத்து நிற்பார்கள். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, ஸஃப் ஸஃபாக அணிவகுத்து நிற்பார்கள். இது குர்ஆன் உண்மைப்படுத்துகிறது. பல இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு காட்சிப்படுத்துவார். எனவே பற்றி இடம்பெறுகிறது. சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற பொழுது, லஹும் மா யஷாஊன் வலதைனா மஸீத். லஹும் மா யஷாஊன், அந்த என்னுடைய நல்லடியார்களுக்கு, அந்த சொர்க்கவாசிகளுக்கு அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதெல்லாம் அதிலே கிடைக்கும், அனுபவிப்பார்கள். அதற்கு மேலாக வலதைனா மஸீத், அதை விடவும் அதிகமான ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது. அதுதான் நான் அவர்களுக்கு எனது காட்சி அளிப்பது, அந்த ரப்பை பார்ப்பது, அல்லாஹ்வை பார்த்து மகிழ்கின்ற அந்த மகத்தான பேரின்ப பாக்கியம். அதைத்தான் நபிமார்கள் ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அதைத்தான் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அவன் எப்படி இருப்பான்?
அந்த ரப்பு எப்படி இருப்பான்? வானத்தை பார்க்கிறோம், பிரம்மாண்டமான இந்த வானம். அந்த வானத்திலே சுழன்று கொண்டிருக்கக்கூடிய கோலங்கள், அதிலே பிரம்மாண்டமான சூரியன், சந்திரன், லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கிறோம். இந்த பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் எப்படி இருப்பான்? அவனை நாம் பார்க்க வேண்டுமே. பார்க்கிறோம், ஏதோ ஒரு மனிதன் அல்லாவுடைய இந்த படைப்புல ஏதோ ஒரு இடத்த போயிட்டு கொஞ்ச நாள் அங்க வானில போய் விண்ணில போய் ஆராய்ச்சி செஞ்சுட்டு வந்த உடனே உலகமே சொல்லிட்டு அதை பார்க்கணும் சொல்றாங்களா இல்லையா? பாக்குறவா இல்லையா? சமீப நாட்கள்ல அவ கூட அங்க போய் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று சொன்னதாக எல்லாம் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அங்க நான் நோம்பு பிடிச்சேன் என்றெல்லாம் செய்திகள் வருகிறது. வல்லாவாடு அது எப்படி இருந்து கொண்டு நம்பித்தான் ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த திறந்த வழியிலே விண்ணிலை 1000 அத்தாட்சிகளை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். அதை சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களுக்கு நான் உண்மையானவன் தான் என்று என்னை புரிந்து கொள்வார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த சிந்தனையோடு பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ்வை விளங்கிக் கொள்வார்கள். மனிதர்களை இப்படிப்பட்ட இதெல்லாம் போய் பார்க்கும்போது வரும்போது பேசும்போது அல்ல இந்த பிரபஞ்சத்தை நாம் படைத்தவன் எப்படி இருப்பான் பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா இல்லையா? ஒரு மூவனுடைய உள்ளத்துல இதயத்துல அந்த ரப்ப நம்ம பார்க்கிறோம், எப்படி பார்க்கிறோம் இல்லையா? அது மூமின் ஈமான், மூமினுடைய அந்த தாக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எப்படிப்பட்டவன்? அல்லாஹு நூறு சமாவாத்தி வல் அர்த், அல்லாஹு நூறு சமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ் வான பூமியின் அளவுக்கு எப்படி வெளிச்சம் இருக்கிறதோ வனப்பி இருந்திருக்க அதை போன்றவன் அல்லாஹ். ஒளிமயமானவன். இப்படி எல்லாம் வர்ணிக்கிறான் அந்த ரப்பு தன்னை. ஆனால் அதை பார்க்க வேண்டும் எப்படி? அதுதான் பெரும்பாக்கியம் சொர்க்கத்துல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ்வை நினைக்க முடியவில்லை. அவரை நெருங்கிய அவருடைய பாசத்துக்குரியவர், அகிலத்தின் அருள்குடை என்று அல்லாஹ்வால் வர்ணிக்கப்பட்டவர்கள், அவர்கள் கூட முடியவில்லை, பார்க்க மாட்டார்கள். மறுமையில்தான் எல்லாம் அவர்களுக்கு அறிவிப்பு செய்யப்படுகிறது அல்லாஹ்வால். அதை சொல்கிறார்கள். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் தன் நபித்தோழர்களோடு திறந்த வெளியில இருக்கிறார். திறந்த வெளி என்றால் அன்றைய தினம் 14ஆம் இரவு பிறை உள்ள பௌர்ணமி சொல்றாங்களா இல்லையா? முழு மதியினுடைய இரவு. அந்த முழு மதியை பார்க்கும்போது மேகம் இல்லாத எப்படி இருக்கும்? அப்படி பளிச்சு அப்படியே துல்லியமா இருக்கு, பார்க்கவா இல்லையா? அது ஏதாவது அதை பார்த்துட்டு ஏதாவது சுப்ஹானல்லாஹ் சொன்னவர் எத்தனை பேர் சொல்லுங்க பார்ப்போம். பார்த்துட்டு ரசிச்சுட்டு போனாங்க. அந்த அற்புதமான அந்த 14ஆம் இரவு அந்த சந்திரனை பார்க்கின்ற பொழுது வானத்துல சுப்ஹானல்லாஹ், மனிதன் உண்மையிலேயே அந்த ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கக்கூடியவன் படைத்தவனை நம்பாமல் இருக்க மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு எங்கேயோ இருக்கிறது அந்த சந்திரன், நமக்கு ஒரு வட்ட வடிவமாக ஒரு விளக்கு போட்டு காட்சி அளிக்கிறது. இது யாரால் நடக்கிறது? இதான் மனிதன் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த இரவுல, அப்படிப்பட்ட ஒரு இரவுல நபித்தோழர்கள் எல்லாம் சூழ இருக்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நபித்தோழர்களை பார்த்து, தரவுன ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் மறுமையிலே. உங்களுடைய ரப்பை உங்களுடைய கண்களால் பார்ப்பீர்கள். கமா தரவுன ஹாதல் கமர், இந்த சந்திரனை 14ஆம் இரவு சந்திரன் எவ்வளவு வெளிச்சமாக துல்லியமாக மேக மூட்டங்கள் இல்லாமல் தெளிவாக இருக்கிறதோ, அதே போன்று நீங்களும் மறுமையிலே அல்லாஹ்வை தெளிவாக பார்ப்பீர்கள். மேகம் இல்லாத நேரத்தில் அந்த சந்திரன் இருப்பதை போட்டு பார்ப்பீர்கள். இங்கே சந்திரனை போட்டு பார்ப்பீங்கன்னா அல்லாஹ் சந்திரன் போல ரவுண்டா இருப்பான்கிறது இல்லை, நல்ல. இங்கே ஓமானம் என்பது எதற்கென்றால் அந்த சந்திரன் எவ்வளவு வெளிச்ச தெளிவாக இருக்கிறது, தெளிவாக பார்க்கிறீர்களா அந்த அளவு தெளிவாக நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள். அவ்வளவுதான். அல்லாஹ் எப்படி இருப்பான், உடனே இருப்பானா வட்டமா, அதெல்லாம் அங்க போய் பார்த்துக்க வேண்டியதுதான். அல்லாஹ் அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே அல்லாஹ்வை
மூமின்கள் பார்ப்பார்கள். அல்லாஹ் தஆலா காட்சிப்படுத்துவான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸ்பெஷலாக அல்லாஹ் என்ன செய்வானா, சொர்க்கவாசிகளுக்கு தன்னை காட்சிப்படுத்துவான் என்றெல்லாம் வந்திருக்கிறது. இதுதான் சொர்க்கத்துல உள்ள உச்சக்கட்ட பாக்கியம். நம்ம இவ்வளவு நாள் ஒரு பாக்கியமா பார்த்துட்டே வந்தமா இல்லையா? அந்த பாக்கியங்கள்ல இது நிறைவான பாக்கியம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அந்த ரப்புல் ஆலமீனை நாம் பார்க்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தை படைத்து வளர்த்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த இயக்குனர், அந்த படைப்பாளன் யாரும், படைப்பாளனே, என்னை படைத்தவனே, பிரபஞ்சத்தை படைத்தவனே, சூரியனை படைத்தவனே, சந்திரனை படைத்தவனே, பூமியை படைத்தவனே, இந்த உலகத்தில் உள்ள கோடான கோடி மனிதர்கள், ஜீவராசிகள், கடல்ல உள்ள பிராணிகள், இவைகளெல்லாம் படைத்து மனிதனுக்காக வேண்டி அர்ப்பணித்தவரே, உன்னை நான் பார்க்க வேண்டும், உன்னை எனக்கு நீ காட்ட வேண்டும். அந்த பாக்கியம் பெற்றவன் தான் உண்மையான பாக்கியசாலி. எனவே அவனை தேட வேண்டும், அந்த இறைவனை தேட வேண்டும், அவன் மீது ஆசை வைக்க வேண்டும், அவன் மீது பாசம் வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நேசமும் பாசமும் அல்லாஹ்விடத்தில் யார் வைக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அவனை பார்க்கின்ற பாக்கியம் கிடைக்கும். மற்றவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அல்லாஹ் சொல்லிவிட்டான் குர்ஆன்ல. அல்லாஹ்வை நம்பாதவர்கள் அவனை பார்ப்பதிலிருந்து அவர்கள் திரையிடப்படுவார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். யார் அந்த படைத்தவனை நம்பவில்லையோ, அவன் மீது நம்பிக்கை வைக்கவில்லையோ, அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கவில்லையோ, அவர்கள் எல்லாம் அந்த படைப்பாளரை என்னை பார்ப்பதை விட்டு திரை போடப்பட்டு விடுவார்கள். முடியாது, பார்க்க முடியாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எனவே வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த படைப்பாளன், பிரமாண்டமான படைப்பாளன் ஆகிய அந்த அல்லாஹ், அந்த ரப்புல் ஆலமீன், அவனை மறுமையிலே சொர்க்கத்திலே பார்த்து மகிழக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருவானாக. அவன் மீது முழுக்க அவனையே சார்ந்தவர்களாக, அவன் மீதே நம்பிக்கை கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது அந்த அல்லாஹ்வுடைய நாமத்தை மொழிந்தவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவோடு உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.